பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து எல்லாமே கிளம்பி முடித்த பிறகு ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து தண்ணி குடித்தாதான் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன்னு சொன்னால கிச்சனில் வச்சுருக்கிறதுக்காக அதை நான் வந்து இன்றைக்கி காட்டியிருக்கேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இதெல்லாம் வந்து மாட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டாலே நமக்கு இருக்கிற ஒரு வேலை வந்து மடிக்கிறது தான். எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அந்த மடிக்கிற வேலை மட்டும் நமக்கு இருக்கிற கஷ்டம் வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது. துணியை போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவை பிக்கப் பண்ணுற டைம்லாம் வந்துடுச்சு. அதனால் சீக்கிரமாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போணுச்சு. ஆனால் இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு டைம் போகிறதே தெரியல, ரொம்பவே சீக்கிரமாக போகுது. ஏன்னா எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.